ஒரு காட்டுல ஒரு கழுகு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அந்த கழுகு ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு அதோட பெருமைய மனசுல நினைச்சிட்டு இருந்துச்சு. எவ்வளவு கூர்மையான நகம் இருக்கு எனக்கு, இத வச்சு என்னால எதையும் ஈஸியா கிழிச்சிட முடியும். என் பார்வை எவ்வளவு கூர்மையானதுன்னா கீழே போற சின்ன எறும்ப கூட மேல பறந்துகிட்டே என்னால பார்க்க முடியும். எனக்கு எவ்வளவு வலிமையான சிறகுகள் இருக்கு தெரியுமா, அதை வச்சு வானத்துல மூளை முடுக்கெல்லாம் சுத்தி வர முடியும். இப்படி தன்னை பத்தி பெருமையா மனசுல நினைச்சிட்டு இருந்துச்சு. தரையில இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அது ஏளனமா நினைச்சு சிரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க ஒரு யானை வந்துச்சு. அந்த யானைய பார்த்ததும் கழுகுக்கு கேலியும் சிரிப்பும் ரொம்ப அதிகமாயிட்டு. யானைக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த கழுகு நம்மளை பார்த்து சிரிக்குதுன்னு குழப்பமா பார்த்துட்டு இருந்துச்சு. யானைய பார்த்து கழுகு சொன்னது, நீ தரையில வாழ்ற, நீதான் பெரிய மிருகம், பலசாலி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உன்னால என்ன மாதிரி பறக்க முடியாதே. நீ தரையில பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே சாக போற. உனக்கெல்லாம் எதுக்கு பலசாலிங்கிற பட்டம்? வானத்துல உயரத்துல பறக்கிற எனக்கு தான் உண்மையிலே பலசாலிங்கிற பட்டம் பொருந்தும். யானை அமைதியா பதில் சொல்லிச்சு. நான் தரையில இருந்தாலும் எப்பவுமே மேல உள்ள வானத்தை பார்த்துதான் பிளிருவேன். ஆனா நீ மேல பறந்துட்டு இருந்தாலும் கீழே உள்ள குப்பையும் அழுகி போன பிளத்தையும் தானே தேடுற. எவ்வளவு உயரத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளோட பார்வையும் சிந்தனையும் எதை நோக்கி இருக்குங்கிறதுதான் முக்கியம். யானை சொன்னதை கேட்டு கழுகு வெட்கத்துல தலை குனிஞ்சு பறந்து போயிடுச்சு. இதே மாதிரிதான் நம்மளோட தற்பெருமைக்காக அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. எல்லார்கிட்டையும் நிறைய இருக்கும், குறையும் இருக்கும். அதை நாம தான் கடந்து செல்ல பழகிக்கணும்.